வந்து ஒரு அமைச்சரவையில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சுற்றுலாத்துறை அமைச்சரா. அமைச்சரவையில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சுற்றுலாத்துறை அமைச்சரா. ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ள ராஜீவ் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறிய ஒரு வார்த்தை தவறு சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் திருவாடானை தொகுதியில் வெற்றி பெற்ற ஒரே வேட்பாளர் ராஜீவ் ஆவார். இதையடுத்து தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் அவருக்கு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சராக பொறுப்பு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அமைச்சர் ராஜீவ் நேற்று சென்னையிலிருந்து தனது சொந்த ஊரான ராமநாதபுரம் வந்தார். அங்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள அரசினர் விருந்தினர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தன்னை சுற்றுலாத்துறை அமைச்சராக நியமித்ததற்கு முதலமைச்சருக்கு நன்றி என்று தவறுதலாக கூறினார். உடனே அருகில் இருந்தவர்கள் அவர் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் என்பதை சுட்டிக்காட்டியதும் சுதாரித்துக் கொண்ட அமைச்சர் தனது தவறை திருத்தி சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சராக நியமித்தது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்தார். எனக்கு வந்து ஒரு அமைச்சரவையில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சுற்றுலாத்துறை அமைச்சரா. அதுக்கு நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நமது முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. சுற்றுலாத்துறை பற்றி உங்களுக்கு தெரியும். அமைச்சரவையில் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க சுற்றுலாத்துறை அமைச்சரா. அமைச்சரவையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. எனக்கு முக்கியமா டாக்டர்னால சுற்றுச்சூழல் அமைச்சர் மற்றும் காலநிலை மாற்றம் இந்த அமைச்சர்ல எனக்கு ஒதுக்கியிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பான காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பல்வேறு கருத்துக்களை கிளப்பி வருகிறது. அமைச்சரின் இந்த வார்த்தை தவறு இணையத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. எனக்கு வந்து ஒரு அமைச்சரவையில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சுற்றுலாத்துறை அமைச்சரா. அதுக்கு நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நமது முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. சுற்றுலாத்துறை பற்றி உங்களுக்கு தெரியும். தமிழக முதலமைச்சர் அமைச்சரவையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. எனக்கு முக்கியமா டாக்டர்னால சுற்றுச்சூழல் அமைச்சர் மற்றும் காலநிலை மாற்றம் இந்த அமைச்சர்ல எனக்கு ஒதுக்கியிருக்காங்க.